காஃப்கா ஸ்ட்ரீம்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் காஃப்கா ஸ்ட்ரீம்ஸ் பற்றி. இப்போ வந்துட்டு டெஸ்ட் மை ஸ்கில்ஸ் இன் காஃப்கா ஸ்ட்ரீம்ஸ் ஜெமினி பெயிண்டே கேட்போம். அவனை டெஸ்ட் பண்ணுறோம். எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கே ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் கே டேபிள்ஸ். Earlier, I described how Kafka Streams handle state management for stateful operations like aggregations. தெரில, அது ஏற்கனவே படித்த மாதிரி ஒரு ஞாபகம், ஆனால் ரீட் பண்ணேன், ஞாபகத்தில் இல்லைன்னா. எக்ஸ்பிளைன் கான்செப்ட் ஆஃப் டோபாலஜி தெரில. வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டோவிங், ஸ்லைடிங், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, மற்ற எதுவும் ஞாபகம் இல்லை. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈவென்ட் டைம் ப்ராசஸிங், அதெல்லாம் தெரில. இதுவும் தெரில. எதுவுமே தெரில, அதுக்கு நான் எதுவுமே தெரிலன்னு சொல்லிடுவேன். ஆன்சர் கொஸ்டின்ஸ். இவ்வளோ அசிங்கமாக போச்சே குமார், ஒன்றும் கூட தெரியலையே. K streams versus K tables represent an unbounded, continuously updating sequence of data records. Each record is an independent event. Example use cases: clickstream data, sensor readings, transaction logs. K-table represents a challenge stream. Challenge log stream where each record is an update to the key. Models table or key value pair. என்னடா சொல்ல வர்றீங்க? ஓகே, மெயின் டிஃபரன்ஸ் வந்துட்டு கேஸ்டி வந்துட்டு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், வேர்ஸ் கே டேபிள் இஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தோஸ் ஈவெண்ட்ஸ். டைம் என்ன மணி 3:50 ஆச்சா? independent events happening at the clickstream clickstream events, clickstream application simulation. The click events represents the continuous flow of clicks from then count clicks per page or creating. என்னன்னா ஒரே கசன்றது புரியவே இல்லை. கே ஸ்ட்ரீம்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால், ஒரு கோடை கொடுத்துருக்கானுங்க. அதாவது சினாரியோ வந்துட்டு இமேஜின் வெப்சைட் தட் ஜென்ரேட்ஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் யூசர் கிளிக் டேட்டா. அதாவது யூசர் கிளிக் பண்ண ஒரு டேட்டா போயிட்டுருக்கும் ஈவெண்ட்டாவா. ஈச் ஈவெண்ட் கண்டென்ட்ஸ் லைக் ஓகே டேட்டா ரெப்ரசன்டேஷன் த கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா இஸ் பெஸ்ட் ரெப்ரசன்ட் இண்டிபெண்டன்ட் கிளிக் ஸ்ட்ரீம். சரி, ஏதோ கோடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க, புரியலப்பா.